என்ன பாக்குறீங்க? போட்டோல ஒண்ணு சேர்ந்தவங்க நிஜத்திலயும் ஒண்ணு சேர மாட்டாங்களான்னு பாக்குறீங்க? இல்லம்மா, ஏங்குறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நடக்குமா? நிச்சயம் நடக்கும் அத்தை. உண்மையான பிரார்த்தனை என்னைக்கும் வீண் போகாது. உன் வாய் முகூர்த்தம் பலிச்சா ரொம்ப சந்தோஷம்மா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அத்தை? இப்பதான் வந்தாங்க. நீ கொடுத்த விருந்த பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள உன் பொண்ணு இந்த போட்டோ கொண்டு வந்து காமிச்சா. சாந்தி, இந்த போட்டோவை எனக்கு கொடுக்கறியா? என்ன அத்தை அது உங்களுக்கு இல்லாததா? இல்ல, இது ஒண்ணுதான் நீ வாங்கியிருப்ப, அதான் கேட்டேன். அத்தை, நெகட்டிவ்க்கும் சேர்த்துதான் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். நான் வேற காப்பி போட்டுக்கிறேன், நீங்க எடுத்துக்கோங்க. சரிம்மா. இந்த குட்டி, அப்ப நான் வரட்டுமாமா? வரேங்க. வாங்க. ஸ்வாதி, ஸ்வாதி. வரேம்மா. என்னம்மா? இத பாத்தியா? போட்டோ ரொம்ப அழகா இருக்குமா. அண்ணன் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவனுக்காக தாமா வாங்கிட்டு வந்தேன். இந்ததான் கொடுத்தா. இத கொண்டு போய் அண்ணன் ரூம்ல வைமா. சரி. என்ன கிளவி ஏதோ போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கா? மாமா, இந்தாங்க ஜூஸ். என்ன ஜூஸ்? உங்களுக்கு பிடிச்ச ஆப்பிள் ஜூஸ். ஓ, thank you very much. மாமா, நான் உங்க ஸ்கூல் போட்டோ பார்த்தேன். ஏன் ஸ்கூல் போட்டோவா? உங்களோட ஸ்கூல் போட்டோல இந்திராவோட ஸ்கூல் போட்டோ. அவ ஸ்கூல்ல நீங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போனப்போ நீங்க இந்திரா சாந்தி 3 பேர் போட்டோ எடுத்திருந்தீங்கல்ல, நல்லா இருக்கு மாமா. அத நீ எங்க பார்த்த? கார்த்திக் ரூம்ல. கார்த்திக் ரூம்லயா? என்ன அதெல்லாம் வச்சுட்டு அழுதுட்டு இருக்கான அவன்? இல்ல மாமா, அத அத்தை தான் வச்சாங்க. கார்த்திக் மேல எந்த தப்பும் இல்ல. இப்ப எங்க இந்த போட்டோ? வாங்க, நான் காமிக்கிறேன். வாங்க மாமா, பாருங்க. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, என்னங்க அவளையே முறைக்கிற? இந்த போட்டோ இங்க கொண்டு வந்து யார் வச்சது? நான் தாங்க. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் இவ்வளவு இந்த குழந்தைய இருக்கிற போட்டோவை இங்கே வச்ச.
கார்த்திக் பாப்பான்னு தான். உறவுதான் முடிஞ்சு போச்சு. இன்னும் என்ன சொந்தம் கொண்டாலும் இந்த போட்டோ இங்க கொண்டாந்து வச்சேன். என் பிபி ஏறதுக்கா? இல்லைங்க. என்ன சொல்றீங்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு, போட்டோ நோக்கின மாதிரி நம்ம உறவு நோக்கி போய் ஜாக்கிரதை. குடுமா, நான் போய் இருக்கிறேன். வேண்டாம்மா, கண்ணாடி கால்ல குத்த போதே, நீ போ. அப்பாக்கு எப்படிமா தெரிஞ்சது? அதான் இந்த வீட்டுல இருக்காளே ஒரு சகுனி. என்னமா உடஞ்சு? இந்த போட்டோ எப்படி இந்து கொடுத்தா? நான் கொண்டு வந்து ஒரு ரூம்ல வச்சேன். உங்க அப்பா இத உடைச்சிட்டாரு. அப்பாவா? அப்பா எதுக்குமா என் ரூமுக்கு? உன் அருமை அண்ணிதான் உங்க அப்பா கூட்டிட்டு வந்து இந்த போட்டோவை காமிச்சா. இந்த போட்டோவை அப்பா கிட்ட காமிச்சீங்களா? இல்ல, அவர்தான் போட்டோ பத்தி கேட்டாரு, அதான். இத பார்த்தா அப்பா டென்ஷனா வரணும் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன் காமிச்சீங்க? என்ன கார்த்திக், ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுற? நீங்களா இருக்கவே இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இதே வேற யாராவது இருந்தா நடக்கிறதே வேற. இனிமே இந்த தப்பு நடக்க கூடாது. இங்க பாருங்க, நீ எனக்கும் இந்திராவுக்கு நடுவுல யார் இடைஞ்சலாம் வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது, தாங்கிக்கவும் மாட்டேன். கார்த்திக், குப்பையை நான் பெருக்கிட்டேன். நீ உடையாத கண்ணாடியில ஃப்ரேம் போட்டுக்கப்பா. சரிம்மா. அம்மா, வர வர அண்ணியே மிஞ்சிட்டு இருக்கமா. வா. சாரிடா குட்டி, உன் போட்டோ உடைச்சிட்டாங்கல்ல. அப்பா வந்து உன்னை நேர்ல பாக்குறேன். சாரி, நீ நேத்து கொஞ்சம் டென்ஷனா பேசிட்டேன். சே
நீ இன்னும் அதை ஞாபகம் வச்சிட்டு இருக்கியா? நான் அப்பவே மறந்துட்டேப்பா. குழந்தை விஷயம் அதான். கண்டிப்பா பாசம் இருக்கதான் செய்யும். நானும் தப்பே சொல்லலையே. நான் இப்ப எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா, என் வண்டி சர்வீஸ்க்கு போச்சு, அது இன்னும் திரும்பி வரல. அதான் உன் கூட வந்து ஆபீஸ்ல இறங்கிக்கலாம் தான். நீ எனக்கு லிஃப்ட் கொடுப்பியா? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? உங்களை கூட்டிட்டு போகாம எப்படி? ஆனா ஏன்பா தயங்குற? சொல்லு. இல்ல நீ, அது வந்து ஏன் நீ வேற எங்கேயாவது போகணுமா? பரவாயில்ல நீ, நான் உங்களை கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா போய்க்கிறேன். இட்ஸ் ஓகே கார்த்திக், நீ எங்க போகணுமோ போ. நான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ பேசிட்டு வா. அண்ணி, நான் போக வேண்டிய இடம். சொல்லுப்பா. அண்ணி, நான் இந்துவை தான் பார்க்க போறேன். அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நேத்து வேற போட்டோ உடைஞ்சிருச்சா, மனசே சரியில்லை நீ. அதான். அடட, அவ்வளவுதானே? ஏன் நான் உன் மகளை பார்க்க கூடாதா? நாம முதல்ல ஸ்கூலுக்கு போறோம். ஓகே, தேங்க்ஸ் நீ. இன்னும் அந்த குட்டி பிசாசு விட மாட்டேங்கிறியா? அண்ணி, என்ன நீ? ஒண்ணும் இல்ல கார்த்திக், உன்னையும் இந்திராவையும் எப்படி ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாங்க நீ. நீங்க கார்ல உட்காருங்க நீ, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்பா என்ன பிரிக்கிற? எனக்கும் குழந்தை பாசம் இருக்கு. சாந்தி மேல எனக்கு 1000 கோவம் இருக்கலாம், அத குழந்தை மேல காட்ட முடியுமா? நம்ம 2 பேரும் போய் இந்திராவை பாக்குறோம். சரி வாங்க. இந்து, ஹை அப்பா அப்பா. ஏய், வா வா வா. வாடா. இந்து வாமா. வாமா. ஏண்டா என்கிட்ட வரமாட்டியா? நான் பெரியம்மா தானே. டேய், பெரியம்மா தானே கூப்பிடுறாங்க, போடா. மாட்டேன். ஏமா பயப்படுற? வா என்கிட்ட வா. மாட்டேன், போங்க. நீங்க கெட்டவங்க. அம்மா வாழ வைக்கிறீங்க. ஏ குட்டி, நீ பெரியம்மா அப்படிலாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தப்பு. என்ன, நீ என்கிட்டே இரு, சரியா? அண்ணி, குழந்தை மனசை யாரோ கலைச்சி வச்சிருக்காங்க. அவ குழப்பத்தில் இருக்கா. அவளை நான் சமாதானப்படுத்திட்டு வரேன். நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க. டேய் குட்டி, என்னடா?
அப்பா உனக்கு சாக்லேட் தரேன். எங்க பார், எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு வாங்கிப்பியா? சரியா? உள்ள போட குட்டி, கிளாஸ் ஆரம்பிச்சிட போகுது. டாடா. டாடா. அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியல. யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நான் அவளை சமாதானப்படுத்திட்டேன். அண்ணியாவோ பரவாயில்ல கார்த்திக், கிளம்பலாமா? அம்மா 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 அம்மா. என்ன வரும்போதே அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வர? அம்மா எங்க சொல்லுங்க பாட்டி. ஏ அம்மா தான் வேணுமா? இந்த பாட்டி வேண்டாமா? என்னடா குட்டி, வரும்போது அம்மா அம்மாங்கிற? ஸ்கூல்ல மிஸ் நிறைய ஹோம்வொர்க் கொடுத்துட்டாங்களா? இல்லம்மா, ம், இன்னைக்கு ஸ்கூலுக்கு அப்பா வந்தாங்க. அப்பா வந்தாரா? ஆமாம்மா, அப்பா கூட இன்னொருத்தவங்களும் வந்தாங்க. யாரு? பாட்டியா? இல்லம்மா, வேற யாரு? பெரியம்மா.